அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இன்றைய இந்த இணைய வழி கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அறிஞர் பெருமகளுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். பயிலுந்தோறும் பயில்பவருக்கு புதிய புதிய சிந்தனைகளை தூண்டிவிடும் தமிழின் மூத்த அறநூலான திருக்குறளின் கருத்துக்களை நவில்தரும் நூல்நயம் என்ற ஒரு பெயரிலே கடந்த ஓராண்டுக்கும் மேலாக திருக்குறள் கருத்துக்களை பகிர்வதற்காக வள்ளுவர் குரல் குடும்பம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறது. அதற்கு உறுதுணையாக வலைதமிழ்.comமும் கற்க கசடரவும் துணை நிற்கின்றன. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு 57வது நிகழ்வாக அமைகிறது. இன்றைய கூட்டத்திற்கு முக்கியமாக இன்றைய நயவுரையாளர் திரு க.வி. ஸ்ரீனிவாசமூர்த்தி ஐயா அவர்கள், மேனாள் உதவி ஆட்சியர், இன்றைய நயவுரையாக தெய்வப்புலவர் திருவாய்மொழி என்ற நூலை பற்றிய நயவுரையை, அறிமுக உரையை நமக்காக வழங்க உள்ளார். இந்த நூலின் ஆசிரியரும் இந்த கூட்டத்திலே பங்கு கொண்டுள்ளார். நம் அனைவருக்கும் மிக மிக அறிமுகமானவரும் நெருக்கமானவருமான இலக்கிய மாமணி பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள், சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழி துறையின் மேலாள் தலைவர். இந்த இரு அறிஞர் பெருமக்களையும் 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதை போலவே இன்றைய நிகழ்விற்கு பார்வையாளர்களாகவும் தங்கள் கருத்துக்களை பகிரவும் வந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களையும் 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, இன்றைய நயவுரையாளர் திரு ஸ்ரீனிவாசமூர்த்தி ஐயா அவர்களின் அறிமுக உரையை திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் வழங்க அன்புடன் வேண்டுகிறேன். மிகவும் நன்றி ஐயா, மிகவும் நன்றி. இன்று நம்மிடையே பேசி இருப்பவர் சுங்க கலால் துறையில் பல ஆண்டு காலம் பணி நிறைவு பெற்று இலக்கியத்துறையில் கால் பதித்த ஒரு அறிஞர் பேசியிருக்கிறார். திருக்குறள் நூலை பற்றி பேசியிருக்கிறார். அவர் க.வி. ஸ்ரீ என்கிற காஞ்சிபுரம் விஸ்வநாதன் ஸ்ரீனிவாசமூர்த்தி என்று அறியப்படுபவர். அவர் தினமணி கதிரில் 1970ஆம் ஆண்டு வெளிவந்த இப்படியும் சில ஆத்மாக்கள் என்ற சிறுகதை மூலம் தமிழ் இலக்கிய உலகுக்கு அறிமுகமானார். 1979 விஸ்வரூபம் என்ற இவரது முதல் சிறுகதை தொகுப்பு வெளியானது. பாப்பா பாட்டில் பகவத்கீதை என்பது க.வி. ஸ்ரீ ஐயனுடைய ஆய்வு நூல். இதைத் தொடர்ந்து வெளிவந்த சொல் பொருள் அறிவோம் என்பது இவரது மொழியியல் ஆர்வத்தையும் அறிவையும் முன்வைக்கிறது. பாரதி ஒரு அத்வைதியே என்ற இவரது நூல் 2016ஆம் ஆண்டு வெளியானது. சிந்தனை என்னும் மல்லல் பேர் யாரு இவரது குறிப்பிடத்தக்க கட்டுரை தொகுப்பு. சமீபத்தில் வெளியான இவரது சிறுகதை தொகுப்பு சம்ஸ்காரம் என்பது பாரதியலிலும் திருக்குறளிலும் தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டு வருகிறார். நாடோடி மனம், வேதாந்த மரத்தில் சில வேர்கள் ஆகிய 2 ஆய்வு நூல்கள் சமீபத்தில் 2019ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டன. இத்தகைய புகழ்பெற்ற க.வி. ஸ்ரீ அவர்கள் ராயவெல்லூரில் 1946ஆம் ஆண்டில் பிறந்தவர். இவருக்கு இசையிலும் திரைப்படங்களிலும் பெரும் ஆர்வம் கொண்டவர். சமஸ்கிருத மொழியில் தீவிர பயிற்சி பெற்று தனது மொழி எல்லைகளையும் விரிவுபடுத்திக் கொண்டுள்ளார். ஆழ்ந்த வாசிப்பாளர், எல்லையற்ற அறிவு பெற்றவர். ஐயா வருக, வணக்கம். இந்த நூலை குறித்த அறிமுறையை நயவுரையை வழங்குமாறு வேண்டுகிறேன். வணக்கம் ஐயா. திருக்குறளை உரைகளை படிக்கிறதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று சிஆர் அவருடைய பாமரருக்கு பரிமேலருக்கு படிக்க கொடுத்ததுனால்தான் எனக்கு பரிமேலருக்கு உரையை படிக்க வாய்ப்பு இருந்தது. அதுக்கு அடுத்து பல அறிஞர்களுடைய கருத்து திருக்குறளை பற்றி அந்த வாய்ப்பை கொடுத்தவர் அரங்க ராமலிங்கம். அவருடைய 10 தொகுப்பு, 10 தானே ஐயா? 10 திருக்குறள் கலைஞம், அதை இது படிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு.
அது படிச்சேன். நான் ஒரு தடவை இல்லை 2 தடவை படிச்சேன். அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன். இப்போ இந்த நூலையை கொடுத்து இதை படிங்கன்னு சொன்னாரு. அதாவது என்னுடைய திருக்குறள் அறிவை விருத்தி படிக்கணுன்றதுக்காகவே கொடுத்தாரு. அந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த நூலை நான் கவனமா வாசிச்சேன். இந்த நூல் கனமான நூல், உருவத்துல மாத்திரல உள்ளடக்கத்திலையும். இது ஒரு புது முயற்சி. அதாவது நான் பல நூல்கள் உரைகள் படிச்சது அல்ல. எனக்கு திருக்குறளை பத்தி அறிவு அவ்வளவு கிடையாது. ஆனா இந்த உள்ளடக்கமும் அந்த அமைப்பும் என்ன ஆச்சரியப்படுத்தது, ரொம்ப ஆச்சரியப்படுத்தது. ஏன்னா அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தை, அதுக்காக அந்த உழைப்பு அந்த நூல்ல படிச்சுன்னு தெரியுது. முதல்ல முன்னுரையில ஒரு முத்தாய்ப்பா ஒரு சொல்றார். சமயம் கடந்த நிலையில் பூவுலகு முன்வைக்கும் சிறந்த அடையாளம் தான் சமயம் கடந்த நிலையில் தமிழருக்கு இருக்கும் ஒரே அடையாளம் தெய்வத்தமிழ் திருக்குறள். தெய்வத்தமிழ் திருக்குறள். இவரு தமிழ் தெய்வத்தமிழ், திருக்குறள் தெய்வ திருக்குறள் அப்படி எடுத்து நம்ம பொருள் பண்ணிக்கலாம். ஆனால் இவர் தமிழுக்கு அதை அடைக்கிறது எனக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா என்னுடைய ஞான ஆசான் பாரதி இந்த வள்ளுவரை உலகிற்கு தந்துட்டோம் என்ற பெருமையில் இருக்காங்க. அதனால என் வழியில ஐயா எழுதின வாசகத்தை நான் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறேன். சமயம் கடந்த நிலையில் பூவுலகு முழுமைக்கும் சிறந்த அடையாளம் தான் திருக்குறள். பேராசிரியர் மன்னிப்பாராக. இப்போ நூலுக்குள்ள போவோம். முதல்ல நூலினுடைய அமைப்பு. முதற் பகுதியில் திருக்குறளை முழுமையாக அறிமுகப்படுத்துகிறார். மொழியா தெளிவா இருக்கு அந்த இடம். பிறகு 13 பகுதிகளில் 13 இயல்களை அலசுகிறார். அப்புறம் 2வது பகுதியில் பாயிரவியலில் தனது கட்டுரையில் வ.உ.சியினுடைய கருத்தை முறியடிக்கிறாங்க. இதோட ஆதாரங்கள் கொடுத்து, எந்த ஆதாரம்? தொல்காப்பிய இலக்கணத்தை எடுத்துக்கிறார். கூடவே திருவள்ளுவரில 2 பாடங்கள் வச்சு அவரு வ.உ.சியுடைய கருத்தான இந்த பாவனியல், அதுவும் கடவுள் வாழ்த்து அவருடைய படைப்பு அல்லங்கிறத முடியடிச்சுட்டார். தன்னுடைய கருத்தை நல்லா நிலைநாட்டுறார். 2 இதெல்லாம் படிக்கும் பொழுது ஒண்ணு நல்லா தெரியுது. அருமையான வாசிப்பு. பலதரப்பட்ட நூல்களை படிச்சிருக்காரு. அதனுடைய பொருளெல்லாம் உள்வாங்கி இருக்கார். எதுக்குன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் முன்னுரை, இயல் அறிமுகம், இயல் பிரிவுகள், தொகுப்புரை, முக்கிய சொற்கள் என்ற பொருளடக்கத்தால் குறள்கள் அற்புதமாக விளக்கப்பட்டுள்ளார். ஒவ்வொரு அதிகாரத்தின் உட்கரத்தையும் விளக்குகிறார். அதிகார முடிவில் அணிநல சிறப்பு, தொடை, நயம் என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிறார். அது மாத்திரமல்ல, திருக்குறள் கருத்தோட ஒத்த கருத்துடைய பல பாடல்களை ஒப்பிட்டு காட்டுகிறார். அந்த இடம் தான் எனக்கு பிரமிச்சு போயிட்டேன். இவ்வளவு வாசிப்பா, இவ்வளவு நூல்களா, அதை அவ்வளவுத்தையும் கவனம் வச்சுக்கிட்டு எடுத்துக்காட்டெல்லாம் மேற்கோளெல்லாம் எடுத்துக்காட்டும் பொழுது ஆச்சரியப்பட்டு போட்டேன். அதனால முதல்ல அமைப்புல அற்புதம். இப்போ இந்த நூலை பொறுத்தவரையிலும் எனக்கு சிஆர் கொடுத்த கட்டளை என்னன்னா, 10 குறளை பொறுத்து நீங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை முன்வைக்கலாம். முதல்ல 37வது குறள், அதாவது சிவிகையை தூக்குபவனும் சிவிகையில் பயணம் செய்பவன். பொதுவா சிவிகையில பயணம் செய்யற அறம் செய்தான், சிவிகையை தூக்குபவன் அறம் செய்யவில்லை. இந்த கருத்து தான் வரும். அது பரிமாற ஆகமட முடியாது, காட்சிகளை பெறப்படும், காணப்படும் சொல்ற.
பேராசிரியர் அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிறார். ஒண்ணு, சிவிகையை தூக்குறவர் அப்பராவது இருக்கலாம், அதான் அறச்செயலையே பண்ணவர், கடவுளோட ஒன்றி இருந்தவர். அவரு பல்லக்கு தூக்குறாரு. இந்த பல்லக்கில பிரயாணம் பண்றவன் அதவனான சூரபத்மன் அப்படின்னு காட்டுறாரு. இந்த உதாரணம் பார்க்கும்போது எனக்கு நகுஷன் கதை தான் ஞாபகம். நகுஷன் பல்லக்கில் உட்கார்ந்துட்டு இருப்பான். எதிராளியை பார்க்கணுங்கிற அந்த இச்சையில, அகங்காரத்திலையும் அமைதி இன்மையையும் அவன் காலால வதைக்கிறான். ரிஷிகள் பல்லக்கு தூக்குறவங்க ரிஷிகள், அறத்தின் வடிவங்கள். நகுஷன் அறம் அல்லாதவன். அவன் சொல்லும் பொழுது சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு. சம்ஸ்கிருதத்துல இந்த சர்ப்பக்கு ரெண்டு பொருள். ஒண்ணு, சீக்கிரம் போ, வேகமாக வேகமாக அப்படின்னு பொருள். ஒரு ரிஷி கோபம் வருது, ஏன்னா அவன் உதைச்சது அவருடைய தோள்பட்டையில. அவனுடைய அகங்காரத்தை அவர் ஒழிக்கணும். அந்த சர்ப்பமே உனக்கு முடிவு தரும் அப்படின்னு சாபம் கொண்டார். ஆக இந்த உதாரணம், அறம் செய்யாதவன் பல்லக்கில் ஏறலாம், அறம் செய்தவன் பல்லக்கு தூக்கலாம்ன்றதுக்கு நகுஷன் கதையும் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இரண்டாவது குறள், 55வது குறள். இங்க தெய்வம் தொழாள் தோழன் தேடுவார் பெய்யல பெய்யும் மழை. இது பகுத்தறிவு உட்காது, இது ஒரு பொருள் உண்டு. ஆனா பேராசிரியர் அதான் உடன்படுறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பெய்யல பெய்யும் மழை போன்ற சிறப்புடையவள். நான் ரொம்ப அடக்கத்தோட அவருக்கு உடன்படல. ஏன்னா வள்ளுவரே பெண்மைக்கு சர்டிபிகேஷன் 1-2 இல்லை. பெண்ணின் பெரு தக்க யாவுல தன்னை காத்துக்கொண்டு தன்னை கொண்டவனை, தன் மனத்தில் நிறைந்தவனை, தான் தொழுபவனை பேரும் ஆற்றுடையவர், அவையில காப்பாற்றுவர், அவதான் காப்பாற்ற. புறக்காவல் தேவையில்லாது தன்னை காத்துக்கொண்டும் நிறைவுடையவள். அவள் தெய்வம் தொழாள், ஆனால் தொழிலனை தொழுவாள். அப்படிப்பட்டவளை தெய்வங்களே தொழும். அந்த அளவுக்கு பெருமை உடைய ஒரு பெண். ஒரு வார்த்தை சொன்ன மதிக்காத ஞான ஆசான் பாரதி சொன்ன மாதிரி, சொல்லில் வேண்டும் மந்திரம் போக வேண்டும் என்றால் சொல்லின் அது மந்திரம் மாதிரி, அதுக்கு பவர் உண்டு. அநேக உதாரணங்கள் கொடுக்க முடியும். கண்ணகி குதிரை எரித்தது. அவ்வளவு என் கம்பராமாயணத்துல சீத்தை நெருப்படுத்திக்கும் போது அனுமனுக்கு தீங்கு வரக்கூடாது அப்படின்னு தெளிவா சொன்னான். கவுந்தி அடிகள் சாபமிட்டார் அந்த 2 பேரும். ஏன்னா இவருடைய கண்ணகியினுடைய மனசு போகும்படியா பேசுறது. தான் அக்னி பிரவேசத்துக்கு மீண்டு வரும் பொழுது சீதை அவளுடைய பாவம். அப்படிப்பட்ட பெண் ஒரு வார்த்தை சொன்னா பலிக்கணும். ஆக அவள் பெய் என சொன்னால் மழை பெய்யும். தெய்வம் மடிதற்று தான் முன் தொழும். அதுதான் என்னுடைய பாதம். பேராசிரியர் மன்னிப்பாரா. அடுத்து 84வது குறள். இங்க ஒரு நுட்பமான கருத்தை வைக்கிறார். அந்த குறள்ல அகன் முகன், அதாவது அகம் முகம் கடைப்போலியா அகன் முகம் என்று சொற்களை குறித்து, இவை முறையே அகம் முகம் என்பதற்கான கடைப்போலிகள். இங்கும் புதுமையான விளக்கம் வருது. எப்படின்னா, இந்த கடைப்போலிகள் போலியான அகமுக வளர்ச்சிகளை குறிக்கும். அதாவது வெறும் இந்த ஃப்ரோசன் ஸ்மைல் ஆங்கிலத்துல ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் சிரிக்கும் போது இட் இஸ் நாட் அஸ் ஃப்ரோசன் ஸ்மைல். ஆர்ட் புக் வேர்ல்டு கூட இதை பத்தி எழுதியிருக்கேன். என்னன்னா, இந்த கண்ணில் தெரியாதது வெறும் உதட்டுல இருக்கும் சிரிப்பு. அது முழுமையான நிறைவான சிரிப்பு இல்லை. அகம் மலர்ந்து சிரிக்கல, வெறும் பூச்சி வேலை அது. அதனால அந்த போலித்தனத்தை காமிக்கிறதுக்காக தான் கடைப்போலிய உபயோகிச்சார் வள்ளுவர்னு ஒரு நுட்பமான, எனக்கு ரொம்ப ரசிச்ச கருத்தை சொன்னார். நான் சந்தோஷப்பட்டேன்.
அதே மாதிரி மனத்துக்கண் வாசனாதற்கு அனைத்து அரண் ஆகுல வீர பிறன மீதி பிற அரண்கள் அந்த இடத்துலையும் கடை போல யூஸ் பண்ணுறது அவை அறம் அல்ல அப்படின்னு குறிப்பா சுற்றத்துக்கு தான் அதை சொன்னாருன்னு அது போகிற போக்குல அதையும் நூலில் இந்த அதுக்கு பக்கம் 88 89 சரியான விளக்கம் இருக்கு. அதை படிச்சாதான் முடியும். ஐயா இங்க இது நாவடக்கத்தை பற்றிய குரல். ஆனா பேராசிரியர் இந்த குரல்ல கா என்கிற சொல் எவர் சொல் அது 5 முறை வர்றதுனால உபலட்சணத்துல நான் மாத்திரமல்ல மீதி 4 புலன்களையும் காக்க வேண்டும்ங்கிறது ஒரு அற்புதமான இதுவரையிலும் நான் படிச்ச 2-3 உரைகள்ல இந்த விளக்கம் எங்கேயும் வந்தது கிடையாது. ஒரு நுட்பமான நிஜமாவே ஆச்சரியப்படக்கூடிய இன்டர்பிரேஷன். மீதி புலன்கள் நான் மாத்திரம் சொன்னாங்கன்னா உபலட்சணத்துல அதாவது பிற புலன்களையும் கணக்கில் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 5 தடவை கா சொன்னது காரணம் அதுதான் அப்படின்னு நிறுவுறாரு. அது ரசிச்சு பார்த்தேன். ஒரு தடவைக்கு இதை 4 தடவை திரும்ப திரும்ப படிச்சு உருவாக்கிக்கிட்டேன். அப்புறம் 127வது அதான் ஆயிடுச்சா 134வது குரல். இந்த குரல் ஒழுக்கமே படிப்பை விட சிறந்தது. நீ கல்விமானா இருக்கலாம், ஆனா ஒழுக்கம் தவறினால் கல்விக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு எனக்கு சுருக்கமா சொல்றது. மரபினும் ஒத்துக்கொள்ளலாகும் பிறப்பொழுக்கம் இந்த கெடும்னு முடியுது. இது ஆசிரியர் இந்த ஓத்துங்கிற சொல்லுக்கு கல்வின்னு எடுத்துக்கிட்டார். மறுக்க முடியாது, கல்விதான். ஆனா இது கல்வின்னு எடுத்துக்கிட்டா அந்த குரல்ல பாப்பான்னு ஒரு சொல்லு இருக்கு. அந்த பாப்பான் ஓத்துக்கு தொடர்பான சொல். ஏன்னா அறுத்தொழிலோர்ல ஓதுவது ஓதுவிப்பதுன்னு வருது. இந்த ஓதுங்கிற சொல்லே ஓதுவார்கள் பார்க்கிறோம். அதெல்லாம் மந்திரங்களை தான் ஓதணும், வெறும் கல்வி அல்ல. அதனால ஒரு அடக்காசத்தோட நான் மறுப்பு சொல்றேன். அது பிராமணனா இருக்கவங்க ஒரு தடவை மறந்து போயிட்டா கூட மந்திரத்தை மீண்டும் அத்தியனம் பண்ணி முடியும். ஆனால் அவன் பிறப்பொழுக்கம் கெட்டால் அவன் குடி கூட கெடலாம். அந்த அளவுக்கு அது மோசமானது. இதுக்கு என்னுடைய கணிப்புல ராவணனுக்கு நல்ல திருஷ்டாந்தம் ராவணன் தான். அவன் புலஸ்தியனுடைய பிள்ளை, பிரம்மனுடைய வழி தோன்றவன், வேதம் கற்றவன், சிவ பூஜை பண்ணவன். அவன் உண்மையிலேயே நல்ல பிராமணன். அவன் வேதத்தை மறந்துருந்தா கூட அவன் திருப்பியும் போதி கத்துக்கலாம். ஆனா அவன் ஒழுக்கம் தவறினான். வள்ளுவர் கொடுத்த சாபம் வீண் போகலாங்க. அவன் குலம் ஏறக்குறைய கெட்டது. அதனால அந்த குரலுக்கு நல்ல உதாரணம் அவன் தான். அந்த ஓத்துன்றத கல்வின்னு எடுத்துக்கிட்டது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவ்வளவாக பொருந்தாது. அது வேதத்தான் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏற்பது ஏற்காதது தங்களுடைய இஷ்டம். இதுவும் ஒரு அற்புதமான இன்டர்பிரேஷன். அவருடைய கருத்து ரொம்ப அழகா வலிமையா இருக்கு. பஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் 5 பகத்தே நசும். அவனுடைய உடம்புல இருக்க பஞ்சபூதமே அவனுடைய ஒழுக்கமின்மையை பார்த்து சிரிக்கும் சொன்னார். அதுக்கு இந்த 5 பூதங்கள் அவன் உடம்புல எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத பட்டியலிட்டு காமிச்சார். இதுவரையிலும் நான் படிச்ச உரையில யாரும் இந்த பட்டியல் சொல்லலை. அதுதான் என்னை வியக்க வச்சது. ஆசன பகுதி நிலம், குடல் பகுதி நீர்,
வயிற்று பகுதி தீ, ஜடராக்னி. மார்பு பகுதி காற்று, சுவாசம். தொண்டை பகுதி விண். இந்த அஞ்சும் அவன் உடம்புல இருக்க பஞ்சபூதங்கள் தகுமா, ஏன்னா அவன் ஒழுக்கமின்மையை பார்த்து. இது சொல்லும் பொழுது, இந்த அஞ்சை போடும் பொழுது எனக்கு குண்டலினி தான் ஞாபகம் வந்தது. காரணம் என்னன்னா, வேதத்துல நிலத்தை பெண்ணாக உருவகிப்பார்கள். ஏன்னா ஜனனி ஜன்ம பூமி அப்படின்னும் பொழுது அவ தாயாதான் வர்ணிக்கப்படுறான். விண்ணப்படும் பொழுது தந்தை தான். நீங்க வேதத்துல எந்த வேதத்துல இருந்தாலும் விண்ணு தந்தை. இது குண்டலினிக்கு எப்படி ஒக்குதுன்னா, அந்த மூலாதாரத்தில் இருக்க சக்தி இந்த 7 நிலைகளை கடந்து சிவனோட ஒன்றது. விண்ணுக்கு மண்ணிலேருந்து, ஏன்னா இவன் ஆசன பகுதியை மண்ணுன்னு போட்டாரு, தொண்டை பகுதியை விண். தொண்டை கிட்டதான் எனக்கு அந்த அந்த இடத்துல தான் இருக்கு. அதனால அது குண்டலினிக்கும் பொருந்துங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அப்புறம் இதுவும் ஒரு அற்புதமான இன்டர்பிரேஷன் இருக்குன்னா, கல்லுண்ணாமை அதிகாரத்துல 929வது குறள்ல கீழ்நீர் ஒரு சொல்லாடல் வருது. அது ஏற்கனவே முன்றில் மாதிரி, முன்னெழுத்து பின்னெழுத்தாய், பின்னெழுத்து முன்னெழுத்தாய். அதுல பேராசிரியருடைய வாதம் என்னன்னா, அது கீழ்நீர் காரணமாவே வள்ளுவர் பிரயோகப்படுத்தியிருக்காரு. ஏன்னா நீரின் கீழ் அப்படிங்கிறது கீழ்நீராட்சி. ஏன்னா கல்வந்தம் எப்பவுமே தலைக்கீழாதான் பேசும். அவனுடைய செயல்பாடெல்லாம் தலைக்கீழா இருக்கும், முன்னுக்கு பின் புறணா இருக்கும். அந்த அவருடைய அந்த கல் உண்டவுடன் அவருடைய நிலைய சுட்டி காட்டுறதுக்காகவே கழ்நீர் அப்படின்னு, கீழ்நீர் அப்படின்னு வள்ளுவர் பிரயோகம் பண்ணியிருக்காரு வார்த்தைய அப்படின்னு அழகா சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ஷேக்ஸ்பியர்ல 12th நைட் ஒரு ஹாஸ்ய நாடகம். அந்த நாடகத்துல கல்லு உள்ள பார் உள்ள போய் சாப்பிட்டுட்டு நீங்க வெளியே வரும்போது வாசல்ல ஒரு போர்டு இருக்கும். இந்த வாசல்ல 2 பேருடைய உருவம் சித்திரமா வரைஞ்சி கீழே V3ன்னு எழுதியிருக்கும். மேல 2 பேரு, ஆனா அடியில எழுதியிருக்க வாசல்ல V3. ஆமா, அதை பார்க்கும்போது இந்த கல்லுண்டவனும் V3, மேல 2 பேரு, கீழே கல்லு குடிச்ச அந்த V3 அப்படின்னு அது அழகா. அது ஞாபகம் வந்தது இவருடைய இந்த இன்டர்பிரேஷனை பார்த்து. எல்லாம் தலைகீழாகும். அது சொல்றார், கண்டுள்ளவன் மனம், எண்ணம், மொழி, செயல் எல்லாம் தலைகீழாக நீரின் கீழ் என்றது கீழ்நீர் போல அமைந்திருப்பதை குறிப்பாக சுட்டுகிறது. ரொம்ப அழகு. அப்புறம் இப்போ முதற் பகுதி அறிமுகியலில் என்ன சொல்றாருன்னா, இன்பத்துப்பால் களவியல் பகுதியில் 1147வது குறளில் அலர் அறிவுறுத்தல் அதிகாரத்தில் அலர் குறித்திய புதுமையான விளக்கம் நிர்ணயிக்கப்பட்டது. அலர் என்பது தலைவன் தலைவி இருவரிடையேயான கடவுழுக்கம் குறித்த ஊராரின் பேச்சு, அதாவது காசிப், அதாவது ஸ்கேண்டல். பேராசிரியருடைய விளக்கம் என்னன்னா, அலர் என்பது மலர். மலருக்கு பூவிதழ், புறவிதழ், காம்பு, மகரந்த கம்பி முதலியன இருப்பது போல் ஊரார் அவருக்கு கை, கால், முகம் வைத்து பேசுவார். இதுவே வள்ளுவரின் கருத்து. அதாவது காசிப் ஒரு ஆளுக்கிட்ட இன்னொரு ஆளுக்கிட்ட போக போக அது வளர்த்துக்கிட்டே போகும். அவங்க கம்பெனியில கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வேடிக்கையா சொல்றது எவனோ அஜீரணமானதுனால வாந்தி எடுத்தோம். அஜீரணமானது அந்த வயிற்றுல இருக்க சுரப்பிகளா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கருமையாதான் வெளியில வரும்.
அதை ஒருத்தர் சொன்னா காக்கா போல கருத்து எடுத்தான், கருப்பா வார்த்தை எடுத்தான். அடுத்த போனான் அவன் காக்காவா வார்த்தை எடுத்தான். அது போல அவங்களால முடிஞ்சது சேர்த்து அலற. இந்த அலர் போகும்போது எனக்கு அலர் மேல் மங்கை, அப்பொழுதுதான் இந்த சிந்தாமரை வென்றதம்மான்னு கமலமாயிடுப்பாரு இருந்தா கூட இந்த அலர் கொஞ்சம் மலர்னு எப்படி இவர் பேராசிரியர் கொண்டாடும் போது இதுக்கு விளக்கம் எனக்கு தண்டாயுதபாணி பிள்ளையினுடைய அறத்துப்பால் உரைய படிக்கும் பொழுது அது கூட அதை வாய்ப்பு கொடுத்ததுக்கு சிஆருக்கு நன்றி. அதுல மொழி முதல் ஒற்றொழிந்து சொற்கள் உண்டாதன் அப்படிங்கிறதுக்கு 4 புஸ்தாந்தம் கொடுக்கிறார். மலர் இதுவை அகரமை போய் அலராச்சு, வாயில ககரமை போய் ஆய் ஆச்சு, புலர்ல பகரமை போய் புலராச்சு. இது 3 உதாரணம் அவர் கொடுத்திருக்காரு. அப்பதான் எனக்கு விளக்கம் அலர் என்பது மலருக்கு விளக்கம் ஆச்சு. அதுவரை கொஞ்சம் சந்தேகம் தான், அலரும் மலரும் ஒண்ணுதானான்னு. இது அலரும் மலரும் ஒண்ணுங்கிறது எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. 883வது குறள் உட்பகை அதிகாரத்துல இது எனக்கு இந்த இவர்தான் அரங்கராமலிங்கரார் எனக்கு கொடுத்த வாய்ப்புல திருக்குறள் திருக்குறள் களஞ்சம்னு ஒரு தொகுப்பு 10 தொகுப்பு கொடுத்தாரு. அதுல ஒருத்தர் எழுதிய கட்டுரையில இருக்கிறதா எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த மட்கலத்தை அறுக்கும் கருவிங்கிற பொருள் தான் பரிமேலன் எடுத்துக்கிட்டாரு, அநேகமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் யாரோ ஒரு அறிஞர் இந்த மண் பகை அப்படிங்கிறத ரொம்ப அழகா யோசிச்சுட்டு அதை பூகம்பம் எர்த்குவேக் அப்படிங்கிறது பண்ணார். அந்த கருத்து தான் அந்த முப்பகைக்கு பொருந்துங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அப்புறம் கவரிமான்ங்கிறத உண்மையிலே கவரிமான் ஒரு நகர மெய், ரன்னகர மெய்ய சேர்த்து அதை இந்த டிஎஸ் ஃபேமிலிக்கு சேர்த்துட்டாங்க. ஆனா எங்கேயோ படிச்சு இமாலய பர்வதத்துக்கிட்ட கவரிமான ஒரு விலங்கு இருக்கும். அது வயிறு வந்து தானா உதிர்ந்த உடனே அது செத்து போயிடும்ன்றது ஒரு பரவலான நம்பிக்கை. அது யார் பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆனா இது இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம் தான், தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு வள்ளுவருக்கு இமயமலையில இருக்க ஒரு மானை பத்தி தகவல் கிடைச்சிருக்குன்னா அந்த காலத்துல நிஜமாவே தகவல் தொடர்பு ரொம்ப அழகானது இருக்கும். இப்ப இன்னொன்று உழவு அதிகாரத்துல வரும்பொழுது 1039வது குறள்ல அதை அலசும் போது வாழ்க்கை துணை அதிகாரத்திலிருந்து ஒரு கீற்றை எடுத்து இதோட முடிச்சு போட்டு ஒருவருக்கு ஒருத்தி தான் வாழ்வு, அது வாழ்க்கை துணை அப்படிங்கிற புதுமையான விளக்கத்தை இவர் கொடுக்கிறார். எப்படின்னா அந்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த அதிகாரத்துல இந்த பக்கம் 439 தயவு செய்து படிக்கிறேன், கேளுங்க. இந்த விளக்கம் புதுமையானது. அதாவது ஒருவருக்கு, அதாவது அவர் எழுதின வாழ்க்கை துணை அதிகாரம் மனைக்குரிய கடமையை சொல்ல 1039வது குறள் கணவனின் கடமையை குறிக்கிறது. ஆனால் ஒருவர் ஒருத்தி என்பதை வள்ளுவர் நிறுவும் பண்பாடு என பேராசிரியர் சாதிக்கிறார். அது ஏற்புடையது. உண்மையை சொல்லணும், அதை இனிமையா சொல்லணும், அதை கடுமையான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அதாவது கடிந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல கூட கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாம இனிமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாம அந்த நாகரிகத்தை ஒரு இடத்துல காட்டுவாங்க. எப்படின்னா 178வது பக்கம் அதுல ஒழுக்க வாழ்வு என்ற உபத்தலைப்பில் பேராசிரியர் சொல்வது, வரைவு இல்லாத வரையறை இல்லாதவரோடு கூடி நோய்களை தேடிக் கொள்ளக்கூடாது. இவரு குறிப்பா சொல்றது இப்போ அனாச்சாரமா ஓடிக்கிட்டு இருக்க லிவின்
டுகெதர். கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வரைவு இல்லை, வரையறையும் இல்லை. லிவிங் டுகெதர் இப்ப கடந்துகிட்ட கலாச்சாரம் அதை தான் குறிப்பா சொல்றாரு. ஆனா ரொம்ப நாகரீகமான, ரொம்ப, அதாவது அதை படிக்கிறவங்களுக்கு கூட மனசு புண்படக்கூடாது அந்த நாகரீகம். நான் எனக்கு இதை படிச்சிருக்கும் போது வள்ளுவர் ஒரு நுட்பமான கருத்தை எங்க கொண்டு போயிருக்கிறார் பாருங்க. கல்வியை பத்தி பேசுற அதிகாரத்துல அவரு நடு எழுத்த மெய் எழுத்தாக்கிட்டார். கல்விய அந்த அதிகாரத்துல கல்வியை பத்தி பேசினார். அழிந்தோர் அறியாமை, ஒரு பெண்ணுடைய உறவுக்கு அவரு படிக்கிற புத்தகத்தோட இந்த நூல் அற்புதமான நூல். இது அறிஞர்கள் மாத்திரம் இல்லை, யார் ஒண்ணா என்னை போல ஒரு பாமரன் கூட பொறுமையா படிச்சு புரிஞ்சுக்க முடியும். என்ன பொறுமையா? ஏன்னா ஒரு உழைப்பினுடைய அத தன்னுடைய கருத்து போய் சேரணுங்கிறதுக்கு எளிமையான வார்த்தைகளை, ஆனா கனமான விஷயங்களை ஒரு நூல்ல கட்டமைப்பு கொடுக்கும் பொழுது அப்போ படிக்கிறவன் பாமரனோ பண்டிதனோ இது பண்டிகை ரசிப்பாங்க, ஆச்சரியம் இல்லை. ஆனா என்னை போல பாமரன் கூட இந்த நூலை ரசிச்சு ஒரு தடவை இல்லை, நான் உண்மையிலே இந்த நூலை 3-4 தடவை வாசிச்சிருக்கிறது உண்மை. ஏன்னா இந்த குறிப்பை எடுத்துக்கிறதுக்கே நான் ஒவ்வொரு தடவையும் முன்னால போய் வர வேண்டி இருந்தது. அதனால இந்த நூலை வாசிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பேராசிரியருக்கு நன்றி. என்னோட உரையில ஏதாவது குற்றப்பிழை அது இது இருந்ததுன்னா அறிஞர்கள், அறிஞர் பிரி மக்கள் என்னை அந்த குறையை பிழைய பொருட்படுறார்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. உங்களது உரை மிகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் இருந்தது. அதே சமயத்திலே நாங்கள் ரசிக்கும்படியாகவும் இருந்தது. இந்த உரையை பற்றிய கருத்துரையை திரு ஐயா பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தைக்கு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஐயா சீனிவாசமூர்த்தி அவர்கள் 1க்கு 3 முறை தெளிவாக படித்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவருக்கு ரொம்ப நன்றி. நூலாசிரியர் என்ற முறையில அது அப்போது வகுப்புக்கு பாடம் எடுத்த குறிப்புகள், அன்றைக்கிருந்த மனநிலை, அன்றைக்கிருந்த சிந்தனை போக்கு, அவையெல்லாம் அந்த குறிப்புகளிலே வெளிப்படும். ஒருவேளை இன்றைக்கு நான் அதை பார்த்தால் சில இடங்களிலே மாற்றக்கூடும். என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் வகுப்பெடுத்த குறிப்புகள். எனவே எப்படி இருப்பினும் அந்த நூலை 3 முறை 4 முறை படித்து சிறப்பாக அறிமுகம் செய்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏற்பாடு செய்த ஐயா ராஜேந்திர ஐயாரஸ் அவர்களுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் அருமையான ஒரு உரையை கொடுத்தார் ஐயா சீனிவாசமூர்த்தி அவர்கள். சமயம் கடந்த நெறி, அறம் செய்தவன் சிவிகையில், செய்யாதவன் சிவிகை தூக்கி என்ற முறையை மாற்றி பேராசிரியர் எவ்வளவு அழகாக இந்த உரையை இந்த நூலின் கருத்துரை கொடுத்துள்ளார் என்பதை அழகாக குறித்தார்கள். நிறைய குறள்கள், 55வது குறள், 84வது குறள், 177வது குறள், 929வது குறள் என பல குறள்களை உதாரணமாக சொல்லி அந்த குறள்களுடைய ஆழத்தையும் ஐயாவுடைய கருத்துரையும் மிகவும் எடுத்துரைத்தீர்கள். மிகவும் நன்றி ஐயா உங்களுக்கு. அடுத்தது இந்த ஓத்து என்பதை அவர் வேதத்தை தான் குறிக்கிறார் என்பதை நீங்க அருமையாக, பேராசிரியர் கல்வி என்று சொன்னாலும் அது ஓத்து என்பது வேதங்களை தான் குறிக்கிறது என்பதை ஐயா சொன்னார்கள். மிகவும் அருமையான ஒரு தெளிவான ஒரு உரை ஐயா. அடுத்தது ராவணனை பற்றியும் மண்பகை என்பதை பூகம்பத்தை பற்றியும் ஐயா குறித்தார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருந்தது என்பதை நீங்கள் மிகவும் அழகாக ஆழமாக படித்து இந்த நூலை பற்றிய கருத்துரைகளை சொன்னீர்கள். மிகவும் நன்றி ஐயா. இந்த நயவுரையை பற்றி அறிஞர்கள் கூற விரும்பினால் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன் அந்த பூகம்பம், மண்பகை பூகம்பம் என்பதை ஞானசுந்தரம் ஐயா தான் முதல்ல வெளிப்படுத்தினார். ஞானசுந்தரம். அதை நான் என்னுடைய எளிமையான உரையில குறிப்பிட்டிருக்கேன். அதாவது இப்ப வர்த்தமானம் போட்டிருக்கிற என்னுடைய எளிமையான உரை, அதுல இந்த குறளுக்கு மண்பகை பூகம்பம் என்று ஞா குறிப்பிடுகிறார் என்று எழுதியிருக்கேன். நன்றி ஐயா, நன்றி. தங்கள் கருத்துக்களை சொல்ல தங்கள் கையை உயர்த்தலாம். எனக்கு ஒரு கேள்வி மட்டும் பேராசிரியர்கிட்ட. ஐயா அவர் சீனிவாசமுத்தாரி அந்த எங்கெங்கெல்லாம் அவர் மனதுக்கு பிடிச்ச ஒரு 10 சொன்னார் அவரு. எனக்கு பேராசிரியர் ஒரு கேள்வி என்னன்னா, திருக்குறளுக்கு இவ்வளவு உரைகள் வந்துகிட்டே இருக்குது. நீங்க ஏன் ஒரு உரை இன்னொரு உரை வேணும்னு நினைச்சீங்க அப்படிங்கறத எனக்கு பேராசிரியருக்கு ஒரு கேள்வி. உண்மையை சொல்றதா எப்படி சொல்றது? அதாவது உண்மையை சொல்ல போனா, நான் ஆசிரியர் இருந்ததுனால நம்ம ஒரு உரை செய்வோமே, அதுதான் முதல்ல மாணவர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை செஞ்ச மாணவர்களுக்கான திருக்குறள் வானதியில இன்னைக்கு அது கிடைக்குது. ஏன்னா அந்த பாடத்திட்ட குழுவில் இருந்ததுனால பாடத்திட்டத்துல ஒவ்வொருத்தரையும் திருக்குறள் வைக்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. அதனால பாடத்திட்டத்துக்கு ஏற்ப அறத்துப்பால் பொருட்பால் தெரிவு செய்து 77 அதிகாரங்களையும் குறளை தெரிவு செய்து மாணவர்களுக்காக திருக்குறள் அப்படின்னு அந்த பாடத்திட்டத்துக்காக போட்டது. அது இன்றைக்கும் வானதி பதிப்பகத்துல விற்பனையில் இருக்கு. அதுக்கப்புறம் நூல் முழுமைக்கு செஞ்ச என்ன கேட்குறாங்க, நீங்க என்ன தெரிவு செய்யப்பட்ட அதிகாரத்தை மட்டும் போட்டீங்களேன்னு. திருக்குறள் கவின் உரையின் பாக்கெட் சைஸ்ல வானதியில இன்னைக்கு விற்பனைக்கு இருக்கு. அது அந்த கவின் உரைன்னு போட்டேன். அதுக்கப்புறம் அதை இன்னும் எளிமைப்படுத்தி எல்லா அதிகாரத்தையும் எளிமைப்படுத்தி 2 பக்கமும் பொதுமக்கள் புரிந்து கொள்ள மாதிரி எளிய உரைன்னு இப்ப வர்த்தமானில போட்டேன். அதான் திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் வரவேற்புரையில அதை திருமண பரிசா கொடுத்தோம். அதனால திருக்குறளை பத்தி 3 நூல். ஒன்று மாணவர்களுக்கான உரை, தெரிவு செய்யப்பட்ட அதிகாரம். முழுமைக்கும் பாக்கெட் சைஸ்ல போட்டது கவின் உரை. வர்த்தமானன் போட்டது எளிமையான உரை. இந்த 3 தான். அதுக்கப்புறம் திருக்குறள் இறைநெறின்னு ஒரு புத்தகம் தனியா வந்தது. இதெல்லாம் தேவை கருதி ஆசிரியரா இருந்ததுனால அப்பப்ப என்ன தேவையோ அது கேட்கிறாங்களோ அந்த கேள்வி கேட்பவர்களுக்கு ஏற்ப நூல் எழுதியது. இந்த நூல் திருக்குறள் திருவாய்மொழி என்பது வகுப்பு. திருக்குறள் ஒரு பேப்பர், எம்ஏக்கு ஒரு பேப்பர், செகண்ட் இயர்ல 10வது பேப்பர். திருக்குறள் முழுமையும் ஒரு பேப்பர். அந்த தாள் பாடம் எடுத்ததுனால அதுக்கு எடுத்த குறிப்புகள்லாம் அப்படியே வச்சிருந்தேன். அந்த குறிப்புகளை அப்படியே எழுதினேன். அதை இன்னும் கூட செம்மைப்படுத்தணும். ஆனா அது வெளியிடுவதற்கு தான் ஆள் இல்லை. ரொம்ப நன்றிங்க. அவர் சீனிவாசமுத்தாரி சொன்ன மாதிரி இதுல நீங்க அந்த குறிப்புகள் தான் இந்த உரையுடைய சிறப்பே நான் குறிப்பா தான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பல்வேறு நீங்க பாடம் கேட்டது அது இல்லாம நீங்க படிச்சது, இந்த 2ஐயும் சேர்த்து அங்கங்க குறிப்பெடுத்து வச்சிருந்து அது ஒவ்வொரு குறளுக்கு கீழே நீங்க காமிச்சது இது தனியா எப்படி பரிமையருக்கு நானும் சீனிவாசமுத்தாரும் உட்காந்து அந்த லிஸ்ட்டை போட்டோம். எந்தெந்த மேற்கோள் காமிச்சிருக்காருன்னு லிஸ்ட்டை போட்டு எந்தெந்த நூல் அதெல்லாம் போட்டோம். அது மாதிரி இதுல எந்தெந்த குறளுக்கெல்லாம் நீங்க தனியா ஒரு மேற்கோள் அடைவுன்னு இதுக்கு ஒரு பின்னால ஒண்ணு இருந்ததுன்னா அத்தனை நூலும் பாக்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்காது. 2வது அந்த பாடல்லாம் நீங்க அங்கங்க காமிச்சிட்டு அப்புறம் திருக்குறள் என்னென்ன அணிகள்னு ரொம்ப காமிச்சிருக்கீங்க. இது மாணவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். இது குறிப்பா தமிழ் மாணவர்களுக்கு, BA தமிழ் அது மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த இது அதாவது பதவுரை, பொருளுரை, மேற்கோள் அதெல்லாம் தாண்டி இலக்கணமும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அணி இலக்கணம் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. அந்த வகையில 108 உரைகள் இருந்தாலும், கிட்டத்தட்ட 700-800 உரைகள் இருந்தாலும் இது தனித்து நிற்கிறதுக்கு இது ஒரு ஒரு காரணமா நான் பாக்குறேன். நான் அப்புறம் இந்த பேர் காரணம், இந்த திருவாய்மொழின்னு பேர் வச்சீங்களா, அது ஏதாவது பேர் காரணம் உண்டுங்களா ஐயா? அதான் அது ஒரு பெரியவருடைய திருவாயிலிருந்து வருகிற மொழி. தெய்வப்புலவருடைய திருவாயிலிருந்து வந்த மொழி திருவாய்மொழி. தெய்வப்புலவர் திருவாய். அருமை அருமை அருமை. நன்றி ஐயா. பேராசிரியருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுங்க ஐயா. 134வது பக்கத்துல பிறர்க்குரிய உழைப்பில் வந்த உணவை உண்ணக்கூடாது என்று கூறுவதன் வாயிலாக பிறனில் விழையாமை சிறப்பை காமத்துப்பாலினும் குறிப்பிடுவார் வள்ளுவர்னு ஒரு
எழுதியிருக்கீங்க. ஆ, அந்த காமத்து பாடல இருக்க குரல் என்னங்கிறத எழுதிட்டா போதும். எழுதிடுவோம். அங்க நிறைவாயிடும். ஐயா வேற யாரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து அப்படிங்கும் பொழுது நூலை எழுதியவர் அதேதான் நூலை விமர்சனம் பண்றவர் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் மிக கற்றவர்கள். நாங்க எல்லாருமே சேர்ந்ததுல நிறைய தெரிந்து கொள்கிறோம். நல்ல அருமையாக ஒரு அலசல் அந்த நூலை, நுட்பமான கருத்துக்களை பல நூல்களை ஆராய்ந்து அவர்கள் எழுதி கொடுத்திருக்காங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னார்கள். அதுல வஉசியினுடைய நூலாசிரியர் எப்படி மறுத்து சொன்னாருங்கிறதையும் சொல்லிட்டு நூலாசிரியரையும் இவர் மறுத்து ஒரு இடத்துல சொன்னாங்க. அந்த ஓத்து என்பது கல்வி இல்லை, அது வேதம் தான் அப்படின்ட்டு. நம்ம திருவாசகத்துல கூட ஒரு பாடல் வரும், மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் வேதத்தினுடைய நாயகன் என்பதுதான் அந்த மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஓத்தானேன்னு. ஓத்து என்று சொன்னாலே வேதம் என்பது வேத நாயகனே, வேதத்தினுடைய பொருளானவனே, ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய்ன்னு வரும். அந்த வரிதுல அவள் அதை ரொம்ப அருமையா, அது கல்வி இல்லை அது வேதம் தான் அப்படிங்கிறத நூலாசிரியர் ஒரு மென்மையாக அவர்கள் அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி இமயமலை சாரல் உள்ள கவரிமானம் பத்தி சொன்னாங்க. கவரிமா அப்படிங்கிறது சுந்தரர் தேவாரத்திலையும் ஐயாட்டு முன்னால கூட சிஆர் ஐயாட்டோட சொன்ன நினைவு இருக்கிறாங்க. அந்த கவரிமா சொன்ன உடனே அந்த மின்னுமா மேகங்கள், அதாவது திருவேள்விக்குடி பதிகத்துல ஊருமா தேசங்கள் மனமுகந்து உள்ளி புள்ளினம் பலபடிந்து ஒன்கரை உகழ ஆறுமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரிமா மயிர் சுமந்து ஒன்பளிங்கு இடறி தேருமாம் காவேரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் அப்படின்னு அந்த சுந்தரர் பாடல்ல வரும். அந்த பாடல்ல அவர் காவிரியில கவரிமானுடைய முடிகள்லாம் சேர்த்துட்டு இந்த காவிரி வந்துகிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அருமையா சொல்லுவார். காருமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரிமா மயிர் சுமந்து ஒன் பளிங்கு இடறி. அந்த ஒன் பளிங்கு இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த இமயமலை சாரல் உள்ள கவரிமானுடைய இதையும் இதை சேர்த்து இழுத்துட்டு வர்றது மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியான பல நுட்பங்களை எல்லாம் ஐயா அவர்கள் எழுதினத இவர்கள் ரொம்ப நுட்பமாக அருகி ஆராய்ந்து ரொம்ப அதில் உள்ள பல விஷயங்களை எல்லாம் நமக்கு அருமையாக சொன்னார்கள். அந்த அலர் என்பதையும் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னார்கள். இது போல நிறைய கேட்க கேட்க அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அரிதுரும் அரிதுரும் அறியாமை கண்டதால் மாதிரி நவில்துரும் நூல் நயம் போலும் மாதிரி அந்த நூலை வந்த பிறகு படிக்க 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 ஆசிரியருடைய இதையும் அதை படிப்பவர்களுடைய உள்ளத்துல என்னென்னலாம் தோன்றுகிறது என்பது சில சமயம் நூலாசிரியருக்கு தோன்றாது கூட அதை படிப்பவர்களுக்கு அதுல இருந்து ஒரு புது கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய வன்மை இருக்கும். அது மாதிரிதான் இன்னைக்கு அவர்கள் ஆராய்ச்சியாளர்கிட்ட இருந்து நிறைய புது கருத்துக்கள் வந்தது. ஏற்கனவே நூலை படைத்த அவர்கள் பேராசிரியர் அவர்களும் நிறைய நுட்பமான கருத்துக்களை இன்றளவும் நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால இது அனைத்தையும் பருகக்கூடிய வாய்ப்பினை திரு சிஆர் அவர்கள் நமக்கு தந்திருக்காங்க. வள்ளுவர் குரல் குடும்பத்துக்கும் நன்றி தெரிவித்து மிக அருமையான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறும். அருமை 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 ஐயா, அருமையா இருந்தது உங்களோட உரை. சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒரு கவரிமா பத்தி ஒரு புறநாற்று பாடல் வரிகளை சொல்றேன். நரந்தை நரும்பு மேய்ந்த கவரி கண்ணிழல் பிடியோடு பதியும் அடுதிசை அதுவே வான் தோய் இமயம். இது புறநாற்று பாடல்ல அவர் எடுத்து கோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பத்திரிகையில வந்த கட்டுரை. அவர் யாரு எழுதினாலும் சரி, ஏன்னா படித்ததில் பிடித்ததுன்னு போட்டு அவர் தன்னை உட்படுத்திக்கல, பேசாம அடையாளப்படுத்திக்காம விஷயத்தை மாத்திரம் எழுதியிருக்காரு. நன்றி நன்றிங்க, நன்றி ஐயா ராமலிங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. என்னுடைய கருத்து ஏதாவது பிழை இருந்தா மதிக்கணும். அதெல்லாம் இல்லைங்க, உங்களுடைய கருத்து அருமையான கருத்து, ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ஒரு மாணவனா படிச்ச மாணவனா தான் என்னுடைய வாசிப்பு உரையை சொன்னேன். நான் நய உரையே சொல்லல, வெறும் வாசிப்பு உரை. நன்றி நன்றி நன்றி. வேற யாரும் பேச விரும்புகிறீர்களா? சக்கரபாணி சார். சக்கரபாணி சார்
ஒண்ணும் இல்லைங்க. அத சிஆர் ஐயா கேட்டாங்க. திருவாய்மொழின்னு சொன்னதுக்காக தான் நானும் அதை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் ஐயா சொல்றாங்க தெய்வம்னு வந்ததுனால அது திருவாய்மொழின்னு சொல்லிட்டாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏன்னா நம்மாழ்வார் பாசுரத்துல வரும் திருவாய்மொழி 1, 2 அப்படின்ட்டு அது அருமையா எடுத்து அவர் நூலே திருவாய்மொழி தானே. திருவாய்மொழி தான். அதாவது பெரியோர்கள் வாக்குலேருந்து வந்தா அது திருவாய்மொழி, திருவாசகம், திருக்குறள் எல்லாமே திரு போட்டு திருவசனம், திருக்கோவை. ஆமா. இது பாரதி வள்ளுவரை எப்படி வர்ணிக்கிறான்னா புண்ணிய திருக்குறள் முனிவன். ஆமா, புண்ணிய திருக்குறள் முனிவன். அதாவது அந்த புண்ணியத்தை நீங்க திருக்குறளோட சேர்த்துக்கலாம், முனிவனோட சேர்த்துக்கலாம். கரெக்ட் கரெக்ட். ஐயா இப்ப மறுபதிப்புன்னு சொல்றப்ப இப்ப ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இப்ப சில கருத்துக்கள் மாறுபட்டு இருக்கலாம்னு சொன்னீங்க. அந்த மாறுபட்ட கருத்து வருமா? இல்ல இல்ல அவரே சொல்லிட்டாரு, இது திருப்பி ஒரு தடவை நான் ஃபைன் டியூன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க ஐயா. நீங்க ஏதாவது மாறுபட்ட கருத்து மாத்தி எழுத விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இப்ப மறுபதிப்பு வந்தா கொஞ்சம் படிச்சுட்டு தானே அங்கங்க கொஞ்சம் மாற்றம் வரும். மாற்றம் வரும் இக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமா ஆமா, அது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்ன வந்தது இல்ல. வந்தது. ஆய்வுக்கு முடிவே கிடையாது. ஆமா ஆமா, முடிவே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல ஆட்டம் இண்டஸ்ட்ரி சொன்னாங்க, அதை உடைச்சிட்டான். உடனே மாலிகுலர் இண்டஸ்ட்ரி உடனே ஜகா வாங்கினாங்க. இது நடைமுறை நடக்கிற தமாஷா தான். நம்ம போக போக தான் கத்துக்கிறோம். அதாவது அவர் தான் சொன்னாரு, அரிதோறும் அறியாமை. அதை விட மிஞ்சி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? படிக்க படிக்க நமக்கு தெரிஞ்சது. நேற்றுக்கு நமக்கு அறியாமை, இன்னைக்கு வேணா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உண்மை உண்மை. இத நம்ம அவரு இலங்கை ஜெயராஜ் ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த அரிதோறும் அறியாமை பத்தி அவருடைய ரொம்ப அழகு. அஜித் சாஸ் மாற்று கருத்தை ஏன் தொடவில்லை என்று ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஐயா சொன்ன மாற்று கருத்து நிறைய இருக்குல்ல ஐயா உங்களுடைய உரையை பத்தி. நீங்க அதிகம் அது சரியா இருந்தா ஏற்றுக்கொண்டு திருத்திக்க வேண்டியதானே. அன்னைக்கு இருந்த கருத்து நிலையில ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன பாடம் எடுக்கிற போது 25 வருஷம் இருக்கும். அன்னைக்கு இருந்த என் மனநிலை கருத்து, இன்னைக்கு என்னுடைய மனநிலை கருத்து வேற. சிவகை பொறுத்தான் வித்தியாசமான ஒரு வள்ளுவர் என்னை பத்தி ஒரு குறளை எழுதி வச்சிருக்காரு. கல்லாதான் கழிய பிளாஷஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வரும், அது அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் இல்ல அவரு சார் எப்பயுமே அவையடக்கத்தோடு தான் சொல்லுவாரு. பாமரருக்கு முழுக்க முழுக்க இலக்கணவாதி அவரு தான். இந்த 10 வால்யூம் கலைக்களஞ்சியம் பூரா 2 முறை 3 முறை படிச்சவர் அவரு தான். மெத்த படித்தவர் அப்படியே நினைவுல வச்சிருப்பாரு. மெமரிக்கே அவர்கிட்ட கிடையாது. அவர்கிட்ட அவையடக்கத்தோடு தான் பேசுவார் சார். எனக்கு ஒரு கேள்விங்க. எனக்கு நீங்க இந்த அறத்துப்பால் பொருட்பால் காம்பத்தப்பால்ல எழுதும் போது எந்த பால்ல உங்களுக்கு இந்த மேற்கோள்கள் அல்லது மற்ற கிராஸ் ரெஃபரன்சிங் அதிகமா உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்ததுங்க? அறத்துப்பால்ல இருந்ததுங்களா, பொருட்பாலா, காம்பத்தப்பாலா, இதுல இந்த கிராஸ் ரெஃபரன்சிங் உங்களுக்கு நிறைய மேற்கோள் காமிச்சிருக்கீங்க, இலக்கிய மேற்கோள்கள். ஆமாங்க, அது பார்க்கணும். ஏன்னா 20 ஆண்டுக்கு முன்ன அதை எழுதிருந்து அது 2வது பாடம் எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 2005 2000 இருக்கும். கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு முன்னே பாடம் எடுத்திருந்து. இப்ப எனக்கு மறந்தே போச்சு. இப்ப எல்லாம் இப்ப என்னுடைய சிந்தனை பூரா திருமந்திரத்துல இருக்கு. இப்பதான் முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் இப்ப திருப்பி 5ஆம் தேதிக்கு ஒரு 20 பாட்டு தயார் பண்ணணும். அது அதுல போய் நான் சிக்கிக்கிட்டதுனால என் கவனம் பூரா அதுல இருக்கு. திருமூலர் ரொம்ப அருமையா இருக்குயா, கேக்குறதுக்கு மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா இருக்கு. இப்பதான் வந்தேன், ஒரு 20 பாட்டு முடிச்சுட்டு வந்தேன். அதாவது அது இனிமே 5 பாட்டுக்கு ஒரு தடவை இப்ப ட்ரெஸ்ஸை மாத்த சொல்றாங்க, சட்டையை மாத்துங்கன்றாங்க.
அப்புறம் பல பேர் வாட்ஸ்அப்ல திருநீர் இல்லாம பேச, அதனால இந்த தடவை திருநீர் பூசிக்கிட்டு தான் பேசினேன். அதனால இது எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, நிறைவு பகுதிக்கு வந்துடலாம்ல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா உங்களுடைய நிறைவு பேச்சு. இல்ல அதான் எல்லாமே பேசிட்டு நாங்க ஒரு நிமிஷம் ஐயா, ஒண்ணும் இல்ல. என்னுடைய ஒரு 26வது வயது இருக்கும் பொழுது ஒரு கோயில் சொற்பொழிவுக்கு அப்போ ஆரம்பத்துல தொடக்கத்துல போயிருந்தேன். போய் அதை பேசி எல்லாம் முடிச்சு ஒரு மணி நேரம் பேசி முடிச்ச உடனே எல்லாம் வந்த உடனே ஒரு பெரியவர் அங்கிருந்து வந்தாரு. தம்பி ரொம்ப அழகா பேசுறீங்க, இந்த மாதிரி கோயில்ல வந்து நீங்க இப்படி பேசும் பொழுது திருநீர் அணிந்துட்டு வந்து பேசுங்க அப்படின்னு. அப்ப வந்து திருநீர் பூசுங்க நீங்க திருநீர் அணிந்துட்டு வந்து பூசுங்கன்னு செங்கோட்டை ஒரு சொன்னார். நீங்க இப்ப சொன்ன உடனே நினைவு வருது. ஐயா வேற யாரும் கருத்து கூறலன்னா நன்றி உரைக்கு போயிடலாம். இந்த நவீல்தோறும் நூல்தோறும் அமைப்பின் நிகழ்வு 57 கலந்து கொண்ட அனைத்து ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வப்புலவர் திருவாய்மொழி என்ற நூலை இயற்றிய பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்களின் நூலை நயவுரை செய்த திரு காவி ஸ்ரீ சீனிவாசமூர்த்தி அவர்களை மிகவும் போற்றி இந்த உரையை மிக அருமையாக செய்து நிதானமாகவும் மிகவும் அழகாகவும் எடுத்து சொன்னதற்கு உங்களுக்கு இந்த 3 அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. அடுத்து இந்த உரையை நயவுரையில் கலந்து கொண்ட அனைத்து இலக்கிய மாமணி திரு பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்களையும், திரு சிஆர் அவர்களையும், திரு சிவகாமிநாதன் அவர்களையும், திரு சக்கரபாணி அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நயவுரைக்கு வரவேற்புரை செய்த திரு சக்கரபாணி, திரு நயவுரையாளர் அறிமுகம் செய்த பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வள்ளுவர் குடும்பம், கற்க கசல, வலைத்தமிழ் இந்த 3 அமைப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் இதே நிகழ்வில் ஐயா சிஆர் ஐயா அடுத்த வாரம் பேச இருக்கும் நபரை பற்றிய கருத்துரை நீங்க சொல்லலாம் ஐயா. வள்ளுவம் வசுவ மாணிக்கனாருடைய உரையை பத்தி நூல் பத்தி நம்ம சிந்திச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு உரை, ஒரு 12 கற்பனை சொற்பொழிவுகள் நிறைந்த நூல் அது. அதுல வந்து இது வரைக்கும் நம்ம 5 முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 6வது வந்து அறிவு பிறப்பு. மருத்துவர் கார்த்திக் அவர் வந்து குழந்தை நல மருத்துவர், ஈரோடுல இருக்காரு. அவரு அடுத்த வாரம் வந்து அது அறிவு பிறப்பு பேச இருக்காரு. அதை தொடர்ந்து கல்வி நிலையை பத்தி சக்கர சரவணன் பேச இருக்காரு. இந்த அறிவு பிறப்பும் கல்வி நிலையும் 2 ஒன்றோடு தொடர்புடையதுங்கிறதால இந்த வாரம் திரு சங்கர சரவணால ஒரு வாரம் இருக்க முடியாதுங்கிறதால இந்த 2 ஒன்னா சேர்ந்து வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அடுத்த வாரம் அறிவு பிறப்பும் அதற்கு அடுத்த வாரம் கல்வி நிலையும் சந்திக்க இருக்கின்றோம். மிக மிக முக்கியமான தலைப்புகள். அந்த வள்ளுவம் நூலை வந்து நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். இதுவும் வந்து இலக்கிய மாமணி பேராசிரியர் அரங்கராமலிங்கம் சொன்ன மாதிரி இந்த நூலை வந்து அப்படியெல்லாம் நீங்க போகாதீங்க, கடந்து போகக்கூடாது, இது புலவர் நடை, அதனால வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போங்க, ஒரு உரையை ஒருத்தர் வந்து பேசினா நல்லா இருக்குன்னு ஒரு கருத்தை வந்து இந்த 50வது பொன்விழா நிகழ்வுல வந்து வச்சாங்க. அதை உள்வாங்கி அதுபடி போனாதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு சிந்தித்து முடிவு செய்து அந்த மாதிரி நாங்கள் அந்த வழிகாட்டுதல் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதுதான் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி. அதையும் சொல்லிடுவோம். அடுத்தது தென்காசி திருவள்ளுவர் கழகம் வந்து மே மாதம் அது வழக்கம் போல அந்த 95 எத்தனைங்கய்யா கல்யாண சோழனாதையா 97 ஆயிடுச்சு. 97வது ஆண்டு விழா அது வைகாசி மாசம் அனுஷ ஆரம்பிப்பாங்க. 4 நாள் நடைபெற இருக்கிறது. 24, 25, 26, 27 மே மாதம். அது வந்து யாரெல்லாம் அன்பர்கள் சுவஞ்சர்களாகவும் உரை நிகழ்த்த இருக்கிறவங்களும் வரலாம், அவங்க கழகத்தை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிடுறோம். சுவஞ்சர்கள் வரலாம். அது ஒரு கழகத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளா முன்னாலேயே சொல்லிடுறோம். 24, 25, 26, 27 மே மாதம். அதுல வந்து நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் ஞாயிற்றுக்கிழமை. ஆமாங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப மிக்க நன்றி. இந்த நிகழ்வினை அடுத்த வாரம் அனைவரும் கட்டாயமாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.